ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெட்டி கடைகளில் கிடைக்கிற தேங்காய் பர்பி நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த தேங்காய் பர்பியை வந்து வீட்டிலேயே நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் போதும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. பாருங்கள், டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. அது வந்துட்டு வெள்ளை கரைசல் நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா கலக்கிட்டு லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதில் தூசிலாம் இருந்தால் வடிகட்டிடலாம். அதனால தான் பாருங்கள், வடிகட்டினதை திரும்பி சேர்த்துக்கிட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனேமா நம்ம வந்துட்டு தேங்காய் திருவி வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு அரைக்கலைன்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் அளவுக்கு செக் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவலை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட நான் 2 ஏலக்காய் கூட சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. எல்லாம் சேர்த்துட்டு திக்கான பதம் வரட்டும். அது கூடவே 2 ஸ்பூன் அளவு இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்குது. இப்போவே பாருங்கள், இது கூட ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, அப்படி இல்லைன்னா இடியப்ப மாவு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி திக்கான பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம சைட்லேயே ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெய் தடவி வச்சிடலாம். இதை ஆஃப் பண்ண உடனே நம்ம அதில் எடுத்து பிளேட்டில் போட்டணும். ஏன்னா டக்குன்னு திக்காயிடும் இல்லையா, அதனால தான் பாருங்கள். போட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுலாம். லெவல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ, ஸ்கொயர் ஷேப்பு இல்லைன்னா லைனாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி பசங்களுக்கு குட்டி குட்டியாக இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு சின்ன சின்னதாக உங்களால் எது கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்கும். ஷேப் செம்மையாக வந்திருக்கு, வாசனை சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆகிட்டு, நம்ம பசங்க வந்துட்டு வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால சரி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தாக்க நம்மளுக்கு வந்துட்டு அது நல்லா சேஃப்லாம் கிடச்சிருக்கும். அவங்க அர்ஜென்ட் பண்ணதுனால நான் எடுத்தேன். பாருங்கள், எங்களுக்கு கிடைச்ச சேஃப் இது தான். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.